Hello, guys. Welcome back to Checking the Field. So, this is the second team we are going to discuss England Champions Trophy squad. So, the second team, first team India பேசணும். ஸோ செகண்ட் டீம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இங்கிலாந்து ஸ்குவாட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்களுமே அவங்க ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம ஸ்குவாட் பார்த்துருவோம். இங்கிலாந்து ஜாஸ் பட்லர் கேப்டன் அண்ட் அவர் தான் விக்கெட் கீப்பர். ஃபில் சால்ட் ஒரு விக்கெட் கீப்பர். அண்ட் அகைன் பென் டக்கெட் வந்திருக்காரு செட்டப்ல, ஒன் டே செட்டப்ல. ஹாரி ப்ரூக், ஜேமி ஸ்மித் ஒரு யங் பிளேயர், அண்ட் ஆல்சோ ஜோ ரூட், ஜாக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், பிரைடன் காஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஜேமி ஓட்டன் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், கசட் கிட்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்க்வுட் அண்ட் சகிப் மஹமூத். ஸோ இவங்க தான், இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்குவாடு. ஸோ அவங்க ஸ்குவாடுமே வந்து ஒரு வெல் கம்ப்ளீட் அண்ட் ஒரு பேக்கப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வச்சிருக்க மாதிரி தோணுது. இங்கிலாந்துமே கரெக்டா பிக் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்ட் நம்ம ரஜத் பட்டிதார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரஜத் பட்டிதார், யுவர் தாட்ஸ் ஆன் தியர் இங்கிலாந்து ஸ்குவாட், இனிஷியல் தாட்ஸ், ஹவுல் தே செட் தேர் பிளேயிங் 11, who are all the backups? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. பட் ஸ்பின்னர் மட்டும் ஆதில் ரஷீத் மட்டும் தான் இருக்காரு. மீதி எல்லாருமே வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான். ரூட், பெத்தல், லிவிங்ஸ்டன் எல்லாருமே பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ அவங்கள பெருசா கன்சிடர் பண்ணிக்க முடியாது, இவங்க தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஜாக்கப் பெத்தல் இல்ல ஜேமி ஓட்டனுக்கு பதிலா லியாம் டாசன் எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவர் ஒரு ஆல்ரவுண்டரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு. நமக்கு எப்படி நம்ம அக்ஷர் பட்டேல், ஜடேஜாலாம் வச்சிருக்கோமோ அந்த டைப்ல ஒரு பவுலர். உனக்கு டீசெண்டா பேட்டிங்கும் ஆடி கொடுப்பாரு. உங்களுக்கு பேட்டிங் இந்த டீமுக்கு வந்து தேவையா அப்படின்னு கேட்டாலே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 போயிடுவோம். அங்க இருந்து டைரக்டா பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபில் சால்ட், பென் டக்கெட் அவங்க தான் ரெண்டு பேரும் தான் ஓபன் பண்ண போறாங்க. ஏன்னா இத்தனை நாளா வந்து வில்ஜாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு. வில்ஜாக்ஸ் கிட்ட இருந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்றதுனால பென் டக்கெட் போயிட்டாங்க. ரெண்டாவது ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கட்டும்னு பார்த்திருப்பாங்க. நம்பர் 3 ஆஸ் யூஷுவல் ஜோ ரூட். 4ம் அதே தான், ஹாரி ப்ரூக். 5 ஜாஸ் பட்லர், கேப்டன் விக்கெட் கீப்பர் ரெண்டுமே அவர் தான். 6 லியாம் லிவிங்ஸ்டன். 7 நான் வந்து பிரைடன் காஸ் ஆடுவேன். பிரைடன் காஸ் வந்து லாஸ்ட் ஓடிஐ சீரிஸ் பார்த்தேன் அவர் ஆடினதை. மேபி அந்த ஒரு பாகிஸ்தான் கூட ஓடிஐ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்க ஆடிட்டு இருந்தாரு அவரு. ஸோ பிரைடன் காஸ் அவர் ஆல்ரவுண்டரும் கூட. நெக்ஸ்ட் வந்து கஸ் அட்கின்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட், ஆதில் ரஷீத். 11 பேருமே பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் வேணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ லியாம் டாசன் மாதிரி ஒருத்தரை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் என்னோட ஒரே ஒரு பாயிண்ட். அது ஜேக்கப் பெத்தல் இல்ல ஜேமி ஓட்டன் யார் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நியூ கமர்ஸ் தான். ஸோ அதனால இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்றது தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு மிடில் ஆர்டர் பேக்கப்புக்கு வந்து ஜேமி ஸ்மித் இருக்காரு. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் பேக்கப்புக்கு வந்து ஜேக்கப் பெத்தலும் ஜேமி ஓட்டனும் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப் வந்து ஷகீப் மஹமூத் இருக்காரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளியர் கட்டா இருக்கு, நாங்க இவங்க தான் ஆட போறோம். இன்கேஸ் இன்ஜுரி கன்சர்ன்ல மட்டும்தான் இவங்களுக்கு பிளேயர்ஸ் மாறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரா இருக்கு. பாகிஸ்தான தான் ஆட போறாங்க. ஸோ இவங்களோட ஃபயர் பவர் பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ஸ்பின் மட்டும் இவங்க எப்படி ஆட போறாங்க அப்படின்றது இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து ட்ரெடிஷனலா ஸ்பின் அவ்வளவு சூப்பரா ஆட மாட்டாங்க. பேக் ஃபுட்ல போய் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அதை மட்டும் இவங்க கொஞ்சம் பெட்டரா ஆடிட்டாங்கன்னா இந்த டீம் வந்து ஈஸியா குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுடைய 11 ஏதோ சொல்லிட்டீங்க. பிரைடன் காஸ்ட் நீங்க வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். அண்ட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி தான், இது எல்லாமே வந்து ஒரு பவர் ஹிட்டர்ஸ்மே டீம்ல இருக்காங்க. அண்ட் அகைன் ஏபிள் டு ஆங்கர் த இன்னிங்ஸ் அவரு டீம்ல இருக்காங்க. ஹாரி ப்ரூக், ஜோ ரூட். ஸோ ஒரு வெல் செட்டில் ஸ்குவாடு, பேக்கப்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் அகைன் அவங்களோட மிஸ் அவுட்டுமே நீங்க சொன்ன மாதிரி வில்ஜாக்ஸ் ரொம்ப நாள் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் வில்ஜாக்ஸை. அண்ட் அகைன் இந்த ஃபார்மேட்ல இருந்து தான் அவர் எடுத்திருப்பாங்க அப்படின்றது எனக்கு தாட்டு. பட் T20 வரும்போது வில்ஜாக்ஸ் இல்லையா T20லயும்? போன T20 ஸ்குவாட்ல அவர் இல்லையே. நம்ம இந்தியா கூட விட்ட ஸ்குவாட்ல அவர் இல்லையே. ஓகே இதே ஓகே ஸ்குவாட் தான். ஓகே ஓகே. உங்களுக்கு T20க்கு ஜோ ரூட்டுக்கு பதிலா ரேஹான் அகமது இருந்தார். அவ்வளவுதான், வேற ஸ்குவாட் டிஃபரன்ஸே இல்ல. சேம் தான். அவங்க தான் மூணுத்துக்கும் சேர்த்து தான் விட்டுருந்தாங்க. இந்தியாவுடைய T20, ஒன் டே அண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு சேர்த்து தான் ஒரு ஸ்குவாடு. ஸோ பாருங்க, மூணுக்குமே சேர்த்து ஒரு ஸ்குவாடு விட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ஸ், அவங்களுடைய பிளான் பேட்டர்ன் எல்லாம் பக்காவா இருக்கு. ஸோ அந்த அகைன் வில்ஜாக்ஸ் ஒரு கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸெப்ட் பண்ணதோட வரலன்றதுக்காக ஸோ ஃபில் சால்ட், பெண்டகேட் வந்திருக்காரு உள்ள. பெண்டகேட்டுமே வந்து ஓடிக்கு பாடுறாருல, இப்போ ரீசெண்டா தான் ஆட ஆரம்பிச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு ஒன் டே செட்டப்ல. பெண்டகேட் ஆஃப்டர் வில்ஜாக்ஸ் டிராப்ட்ல இருந்து பெண்டகேட் ஒரு சான்ஸ். அண்ட் அகைன் ஜேமி ஸ்மித் ஒரு நியூ அடிஷன் டு தி ஓடிஐ செட்டப். ஆல்சோ சாம் கரன்,
ஹூ மேக்ஸ் வே ஃபார் ஜேக்கப் பெத்தல். அவருமே ரொம்ப நாளா இங்கிலாந்து வந்து ஒரு கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு நம்ம சிஎஸ்கேல சொல்ற மாதிரி ரொம்ப நாள் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க சாம் கரன். பட் அவருடைய பெர்ஃபார்மன்சஸ் அவ்வளோ இல்லை அப்படின்றனால ஜேக்கப் பெத்தேல் அண்ட் ஆல்சோ பிரைடன் கார்ஸ் அண்ட் ஜேமி ஓட்டன், பென் ஸ்டோக்ஸ் மிஸ் அவுட்டு, மொயின் அலி மிஸ் அவுட்டு. ஸோ ஒரு அந்த மொயின் அலியோட மிஸ் அவுட்டுக்கு வந்து எப்படி சொல்றது, அதுக்கு ஒரு பிளேயர் வரல அப்படின்றது வரலனால எப்படி சொல்றேன், ஐ மீன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, பட் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரைடன் காஸ் அண்ட் ஜேமி ஓட்டன் ரெண்டு பேருமே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அந்த பென் ஸ்டாக்ஸ் அண்ட் மொயின் அலிக்கு பதில் ரெண்டு பேர் அவங்க ஃபாஸ்ட் bowling யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ரெகுலர் ஃபாஸ்ட் bowlers தான் ஜோஃப்ரா அச்சர், மார்க்குட் ஏற்கனவே டீம்ல இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ சாகிப் மஹமூத். நம்ம இவர் பேர் புதுசாக தான் தெரியும் வியூவர்ஸ்க்கு பாக்குறவங்களுக்கு, பட் இவருமே வந்து ரொம்ப காலமா இங்கிலாந்தோட T20 ஒன் டே செட்டப்ல இருக்காரு. சாகிப் மஹமூதும் அவங்களுடைய டொமஸ்டிக்லுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்க பிளேயர் தான். இவங்க இருக்க அந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரசாக் கிச்சன், மார்க்குட் அண்ட் சாகிப் மஹமூத். ஆதில் ரஷீத் நம்மளுக்கு தெரியும், அவங்களுடைய ஃபுல் டைம் அண்ட் ரெகுலர் ஸ்பின்னரு. ரேஹான் அஹமத் இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். ரஜத் பத்தி சொன்ன மாதிரி T20 ஸ்குவாட்ல இருக்காரு ரேஹான் அஹமத். ஸோ ஒரு வெல் செட்டில்டான ஸ்குவாடு. ஸோ என்னோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் சேம் அதே தான். எனக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ், நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பெண்டகேட் அண்ட் நான் ஜாஸ் பட்லர் சொன்னேன். அப்போ ரஜத் பட்லர் சொன்னார் பெண்டகேட்னு சொல்லிட்டு. பெண்டகேட்டு, ஃபில் சால்ட்டு. நம்பர் 3 வந்து ஜோ ரூட்டு, ஹாரி ப்ரூக்கு, ஜாஸ் பட்லரு, லியாம் லிவிங்ஸ்டன். அண்ட் அகைன் நான் ஜேமி ஓவர்டன் ஆடுவேன். ஜேமி ஓவர்டன், ஆதில் ரஷீத், கசட் கிச்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாகிப் மஹமூத், மார்க்வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர், கசட் கிச்சன், இன்னும் 3 ஃபாஸ்ட் பவுலரு. ஒரு ஸ்பின்னர் ஆதில் ரஷீடு. அண்ட் அகைன் பேட்டிங் சொல்லியாச்சு. ஸோ இதுதான் என்னோட 11. ஒரே ஒரு சேஞ்ச் தான் எனக்கும் ரஜத் பட்லருக்கும், ஜேமி ஓவர்டன் ஆடுவேன் அப்படின்றதான் என்னோட தாட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு சஞ்சு சாம்சன். ஸோ எங்களுடைய 2 பேரோட தாட்ஸ் நாங்கள் சொல்லிட்டோம். மிஸ் அவுட் ஆன பிளேஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு யாருன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் அடிஷனல் தாட்ஸ் சொல்லுங்க. உங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கு பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்களே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி வைஸ் கேப்டனே நேம் பண்ணாம எவ்வளவு ஸ்மூத்தா முடிச்சிட்டாங்க. நம்ம தான் வைஸ் கேப்டன்ற ஒருத்தரை போட்டு அவ்வளவு கான்ட்ரவர்ஷியல் ஆக்கிட்டு இருக்கோம். இப்ப ரூட் கேவிட் கேப்டனா இல்ல ஹாரி வைஸ் கேப்டனானே தெரியல, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா நம்ம வைஸ் கேப்டன் ஒருத்தர் போட்டு அதுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் கிளவிட்டு போயிட்டோம். ஸோ வெல், சொல்லுங்க. லியாம் லிவிங்ஸ்டன் தான் வைஸ் கேப்டன். லியாம் லிவிங்ஸ்டனா? அதுவும் நாட் அ பேட் ஆப்ஷன் தான். அவரும் நல்ல, அவர் தான் கேப்டன் பண்ணார் போன சீரிஸ். ஸோ உங்களுக்கு வந்து அதே மாதிரி நான் வந்து எனக்கு தெரியல கரெக்டா. ஜேமி ஓட்டன் கரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு. பிரைடன் காஷ் போன ஓடி ஆடி இருக்காரு. ஸோ 2 பேர்ல யார் ஆடினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸ் இல்லை என்னோட பிளேயிங் லெவன்ல. ஸோ வெல் பேக்டு டீமா இருக்கு. ஏன்னா வில்ஜாக்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, சரி இவர் இருந்தா இன்னும் பெர்ஃபெக்டா இருந்துருவோம்னு சொல்லிட்டு. அவங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்லாம் பார்க்கல. வில்ஜாக்ஸ் அண்ட் பிலிப்ஸ் ஆல்னா கூட கோ ஃபார் இட்னு இருந்தாங்க. பட் வில்ஜாக்ஸ் அந்த அளவுக்கு பெருசா பண்ணாதனால உங்களுக்கு சரி பென்டெக் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணாரு. அவர் அவ்வளவு பெருசா ஓடி ஆனது இல்லை. ஸோ இந்தியன் டீம்ல வந்து இப்ப இந்தியாவில் அவர் வந்து ஆட போறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு நல்ல இதுவா இருக்கும், நல்ல சீரீஸா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அடுத்து ஹாரி ப்ரூக், அவருக்கு ஒரு டெஸ்டா இருக்கும். அவர் ஸ்பின் எப்படி ஆட போறாரு, ஏன்னா நம்பர் 4 ஆடுறாரு. ஓடிஐ T20 கூட விட்டுருங்க, ஓடிஐல அவர் நம்பர் 4 வந்து ஆட போறன்ற போது, ஏன்னா அவருக்கு அந்த ஒரு சீசன் ஹைதராபாத்ல ஆடும் போது அப்போ தெரிஞ்சு ஒரு ஸ்பின்னுக்கு லைட்டா இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இங்கிலாந்து ட்ரெடிஷனலா இருந்தாலும் இப்ப பிலிப்ஸர் நல்லா ஆடுவாரு, ஜாஸ் பட்லர் நல்லா ஆடுவாரு, அப்புறமா லியாம் லிவிங்ஸ்டன் நல்லா ஆடுவாரு. பட் இவங்க அவுட் ஆகுறது ஸ்பின்னுக்கு தான். அதாவது பேக் ஃபுட்ல போய் அவுட் ஆவாங்கன்னு சொல்லுங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். 2 6 அடிச்சாலும் இதே மாதிரி அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹாரி ப்ரூக் எந்த மாதிரி ஆட போறாருன்னு பாக்குறது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா போன இதுல சொல்லியிருப்பேன், நான் T20 ரிவ்யூலே சொல்லியிருப்பேன், வருண் சக்கரவர்த்தி இவரு எப்படி ஆட போறான்னு பார்க்கும்போது இதுல எனக்கு குல்தீப் யாதவ், ஹாரி ப்ரூக் எப்படி பார்க்கணும்னு இருக்கு. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி அதே மாதிரி இவங்க ஒரு ஸ்பின்னர் கம்மியா போயிருக்காங்க. ஏன்னா ரஹான் அஹமத் இருந்திருக்கலாம், இல்ல மேபி லியாம் டாசன் இருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் போயிடலாம். ஏன்னா பிரைடன் கார்ஸ் அண்ட் ஜேமி ஓட்டன் 2 ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு கசட் கின்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட், சகிப் மஹமூத் 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. அது இல்லாம பிரைடன் கார்ஸ் அண்ட் ஜேமி ஓட்டன் 6 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 பேர் ஆட வச்சுட்டு இருக்கோம். அண்ட் தென் இப்ப 4 ஃபாஸ்ட் பவுலர்ன்றதுனால யாரோ ஒருத்தனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இப்ப பிரைடன் கார்ஸோ இல்ல ஜேமி ஓட்டன் 2 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. இப்ப ரஜத் படி தான் சொன்ன 11 பேர் பேட்டிங் ஆடுற பட்சத்துல ஒரு ஆல்ரவுண்டர் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோ இல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட நீங்க சகிப் மஹமூத் கூட கம்பல்ஷன் இல்லை. ஏன்னா நீங்க பிரைடன் கார்ஸ், ஜேமி ஓட்டனும் ஒரு 5 to 7 ஓவர்ஸ் போடுற அளவுக்கு கேப்பபிளா இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஸ்பின்னர் தாராளமா தைரியமா கொண்டு வந்திருக்கலாம். இது ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் ஸ்குவாட் தான்ற பட்சத்துல
நீங்க தாராளமா ஒரு ஸ்பின்னர் கொண்டு வரலாம். லியம் டாசனோ இல்ல ரேன் ஆமதோ. மேபி சொல்ல முடியாது. ரேன் ஆம T20 நல்லா போட்டாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிளேயர் நல்லா போட்டாங்களோ அவங்க எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ வெல் பேக் டீம் ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஜேமி ஸ்மித், ஜேக்கப் பெத்தல், பிரென் கேஷ் ஆர் ஜேமி ஓட்டன் யாரோ ஒருத்தர், அண்ட் தென் சக்கீப் மஹமூத் ஆர் டெசிப்ஸ் யாரோ ஒருத்தர் தான் பெஞ்ச் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 மெம்பர்ஸ் தான். ஸோ அதுவுமே சூப்பர். ஜேமி ஸ்மித் எல்லாம் உங்களுக்கு செம பிளேயர். அவரும் ஜாஸ் பெட்லர் நம்பர் 6ல வந்தா எப்படி இருக்கும் லியம் லிவிங்ஸ்டன்லாம் அவ்வளவு இதோட. ஜேக்கப் பெத்தல் 1 டவுன் ஆர் நம்பர் 4 வந்து அவரும் சூப்பரா ஆடி கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இதுல எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா எடுத்திருக்காங்க. ஸோ பேசுறதுக்கே இவர் தான் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்குவாடு. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணல அவங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா பேசிஸும் கவர் பண்ணிட்டோம். பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்கள இப்போ ஸ்குவாட்ல நம்ம பார்த்தாலே பாருங்க, ஒரு ஈவன்லி பாலிஷ்டா இருக்கு எல்லாமே. பேட்டர்ஸுமே ஃபுல் ஃபீல்டு, ஆல்ரவுண்டர்ஸ்ல பிளேயரு, பவுலர்ஸ்லயும் வந்து எல்லா ஸ்லாட்ஸும் ஃபீல்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஸ்லாட்ஸுக்கு எப்படி சொல்லுது, தேர் மேக் தேம் ரெடி அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ எப்படி இங்கிலாந்துமே வந்து ஒரு செமிஃபைனல் பவுண்டு, ஃபைனல் பவுண்ட் வந்து வெளியே போறதுதான் எல்லா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லயும். ஃபைனல் T20 வேர்ல்டு கப் வந்து நம்ம தோத்தோம், செமிஃபைனல் நம்ம தோத்தோம்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட தோத்து அவங்க ஃபைனல் அடிச்சாங்க. அண்ட் அகைன் இந்த T20 மிஸ் பண்ணாங்க, ஒரு வேர்ல்ட் கப் அடிச்சாங்க அவங்க திருப்பியும். இங்கிலாந்துல நடந்த வேர்ல்ட் கப் அவங்க அடிச்சாங்க. ஸோ தேர் ஆல்சோ ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் ஃபார் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்றது என்னோட தாட். பிகாஸ் தியர் ஸ்குவாட் அந்த மாதிரி. ஈவன் பென் ஸ்டோக்ஸ், மொயின் அலி அவங்களோட சீனியர்ஸ் எல்லாம் மிஸ் அவுட் ஆனா கூட, பட் இந்த டீம் பார்க்கறதுக்கு அவ்வளோ வந்து ஒரு வீக்கான டீம் மாதிரி தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட இந்த ஒரு ஒயிட் பால் சீரீஸ்ல இருந்தே அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஃபாலோட் பை த ODI சீரீஸ் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ இங்கிலாந்து இந்த கேரியர்லயே அவங்க ஆடிட்டே தான் இருக்காங்க. ஸோ தே ஆர் இன் குட் டச் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ தட்ஸ் இட் நம்ம எண்டு. ஸோ நீங்க 2 பேரும் எதனா ஆட் பண்ணுங்க, ஃபைனல் தாட்ஸ் ஆட் பண்ணா ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து பாகிஸ்தான்ல தான் ஆட போறாங்க. நம்மளோட குரூப் வந்து துபாயில் ஆடுவாங்க. இவங்க பாகிஸ்தான்ல ஆடுறாங்கன்னும் போது ரொம்ப ப்ராப்பரா அந்த பேட்டிங் லைனப்பை லைன் பண்ணியிருக்காங்க. அந்த பவுலிங் லைனப்பையும் வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. நம்மளதுல வந்து நம்ம நிறைய டவுட்ஸ் வச்சிருந்தோம்ல. குல்தீப் யாதவ், ஷமி எல்லாம் இன்ஜுரியில இருந்து வராங்க. பும்ராவோட ஃபிட்னஸ்ல வந்து கொஸ்டின் மார்க் இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் வந்து நிறைய ODI கேம்ஸ் ஆடினது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிற அவ்வளோ டவுட்ஸ் வச்சிருந்தோம். நம்ம எந்த 3 ஆல்ரவுண்டர் ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அதெல்லாம் இல்லாம ஒரே ஒரு ஸ்பாட் தான் பிரச்சனையே, காசா ஓவர்டனா. அந்த 2 கொஸ்டின் மார்க்கை மட்டுமே வச்சுதான் போயிருக்காங்க. எதுவுமே இல்ல. மேபி அதுதான் அந்த லியாம் டாசன் மாதிரி ஒரு ஸ்பின்னர் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஸ்பின்னர் வச்சிருந்திருக்கலாம், இல்ல ரேஹான் அகமதியே வச்சிருந்திருக்கலாம் அப்படின்றத. அவரே டீசெண்டா பேட்டிங் நல்லாவே ஆடுவார். இப்ப IL T20 வந்து நம்பர் 3 எல்லாம் இறங்கி 50 அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேட்டர் இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு நீங்க அவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னு தான் தோணுது. எனக்கு ஒரே ஒரு சின்ன உறுத்தல் என்னன்னா இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும்தான். திடீர்னு எப்ப வேணாலும் புடிச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தாரு கடந்த ஒரு 2-3 வருஷத்துல நான் சொல்றேன். ஏன்னா 2019 வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு 14 கேம்ஸ் தான் ODIல ஆடினாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். அந்த வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெம்பரா வந்து இருந்தாருன்ற சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பர் ஓவர் அவர் தான் போட்டாரு. அதே மாதிரி அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே செமையா பண்ணாரு. எல்லாருக்கும் பயம் காமிச்சாரு பவுலிங் போடுறது மூலியமா. பட் அவர் ஆக்ஷன்ல வந்து ஒரு ஃபிளா இருக்கு, அதனால தான் அவர் வந்து இன்ஜுரி ஆகுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அண்ட் தென் ஆதில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவர் வந்து வெளியே தெரிய மாட்டாரு. அவர் நல்லா தான் போடுவாரு, ஆனா வெளியே தெரிய மாட்டாரு. பட் இந்த மாதிரி ஃபிளாட் ட்ராக்ஸ்ல அவர் எப்படி போட போறாரு அப்படின்றத பார்க்கணும். பட் சப்கான்டினென்ட் என்னைக்குமே ஸ்பின்னை வந்து நல்லா அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவா தான் இருந்திருக்கு. நீங்க சப்கான்டினென்ட்ல வந்து ஸ்பின்னர் எல்லாம் வரக்கூடாது. என்னதான் வந்து பிச்சர்ஸ் எல்லாம் ஃபிளாட்டா இருந்தாலுமே அங்க ஸ்பின்னுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாம். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், ஜோ ரூட்டை வந்து நீங்க என்ன சொல்றது கண்டினியூஸ் ஸ்பின்னரா யூஸ் பண்ண முடியாது. மேபி 3 to 5 hours போட வைக்கலாம். அதுக்கு மேலாம் போட்டா அடிச்சிருவாங்க அப்படின்றது தான் கணக்கு. பார்ப்போம் அவங்க என்ன பண்றாங்கன்றதுல எனக்கு வந்து இதே ஸ்குவாடோட அவங்க அப்படியே அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணாங்கன்னா இவங்க ஈஸியா குவாலிஃபை ஆகி என்ன சொல்றது மற்ற குரூப்னா நம்ம தான் இருக்குமா, நம்ம டீம்ஸுக்கு ஒரு பெரிய காம்படிஷனா வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். Okay, that's it. So we have covered every basis. Playing 11, miss out, the strongest playing 11. ஸோ எல்லாமே பேசிட்டோம்.
we'll wait and see how England perform in the Champions Trophy. So until we meet again on the another video, this is Rutraj Gaikwad, Sanju Samson, and Rajat Patidar. Tata, bye bye.